ஹாய் எவ்ரிவன், பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆனனால ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறாரு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிற காரியம் என்னென்னா, இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓடி போகிறது தான். ஆண்டவர் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை இல்லை ஆண்டவரை நான் செய்யலை, வேற யாராவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி மோசே மாதிரி நம்ம நழுவ பார்த்துருப்போம். அப்படி இருக்கிற டைம்லலாம் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மோசேவை கன்வின்ஸ் பண்ணவே 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. 400 வருஷத்துல வெளியே வர வேண்டிய இஸ்ரேல் மக்கள் 430 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அந்த 30 வருஷம் டிலே மோசேயால மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய டிலேஸ் நம்மளால ஆயிருக்கு. நம்ம லைஃப்லையும் சரி, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க லைஃப்லையும் சரி. ஆனா அப்படி இருந்தும் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கல. மோசையை விட்டு கொடுக்காத மாதிரி ஆண்டவர் நம்மளையும் விட்டு கொடுக்கல. அவர் அப்ப இருந்த மாதிரி இப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் யோசிச்சு பார்த்தா, ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மாற்றி இவங்களுக்கு ஏன் நான் செய்யணும்னு சொல்லி மாற்றிருக்கலாம் இஸ்ரேல் மக்கள் பண்ண பாவத்துக்கு. ஆனால் ஆண்டவர் இல்லை, உண்மை உள்ளவரா நான் இவங்களுக்காக செய்வேன், நான் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நான் அதை செய்வேன், உங்களுக்காக நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை காப்பாற்றுவாங்கன்னா, இன்னைக்கு நம்ம லைஃப்லையுமே அதை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ அதுக்காக பாவம் செய்கிறது ஒரு லைசன்ஸ் கிடையாது. ஆண்டவரோட உண்மை தன்மை நிமித்தம் நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். ஒரு வசனம் இருக்கும், நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதை படிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் தோணும். அப்ப நம்ம உண்மை இல்லாதவங்களா இல்லைனாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருப்பாரா அப்படின்றது ஒரு கான்டெக்ட். இன்னொன்னு என்னன்னா, அப்படி நம்ம உண்மை இல்லாதவங்களா இருக்கலாமான்றது ஒரு கேள்வி இருக்கும். அப்படி கிடையாதுங்க. நம்ம உண்மை உள்ளவங்களா கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட அதை உண்மையாவே எதிர்பார்க்கறாங்க. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப சொற்பமான காரியம்தான். அது ரொம்ப அவர் நம்மளால பண்ண முடியிற காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற தன்மையில ஆண்டவர் நம்ம கிட்ட அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் எதிர்பார்க்கறாங்கன்னா, அது எவ்வளவு கொஞ்சமா இருக்கும். அந்த கொஞ்சம் உண்மையை நம்ம செய்வோமே. அதனால ஆண்டவர் சொல்றாங்க, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, நான் அநேகத்தின் மேல உன்னை நான் அதிகாரியா வைப்பேன். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல நம்ம உண்மை உள்ளவங்களா இருப்போம். அவர் உண்மை உள்ளவர் தான். ஆனா நம்ம உண்மை உள்ளவங்கன்னு நம்ம நிரூபிப்போம். நம்ம கிரியைகள் நிமித்தம் தான் நம்மளால ஹெவனுக்கு போக முடியும். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், ஆண்டவரே நானும் உண்மை உள்ளவ தான், ஏன்னா நான் உங்க பிள்ளை இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க. ஒரு அப்பா மாதிரி தானே பிள்ளை இருக்கணும். அப்பா உண்மை உள்ளவர்னா பிள்ளை எந்த அளவுக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட்.